வணக்கம். தமிழகத்தில் உள்ள பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கை. கிரிவலம் எனப்படுவது புனித மலையாக கருதும் மலையையோ அல்லது கோவில் அமைந்த மலையையோ வலம் வருதலாகும். கைலை மலையை வலம் வரும் பழக்கம் இருந்து வருகிறது. கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றுதல் என்று பொருள். அதனால் மலையை சுற்றி வருவது கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது. பௌர்ணமி நாட்கள் கிரிவலம் செய்வதற்கு மிகவும் பிரபலமான நேரம். மலையே சிவமாக திகழும் உன்னத திருத்தலம் திருவண்ணாமலை. ஜோடி வடிவான திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும். இங்குள்ள மலையை கிரிவலம் வந்து வழிபடுகின்றனர் பக்தர்கள். கிரிவலம் வரும்போது 8 திசைகளையும் காக்கும் லிங்கங்களை தரிசனம் செய்வதனால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே கிருதாயுகத்தில் அக்னிமலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்கமலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது. திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன் அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் இருக்கும் பூத நாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாவார். அவரை வணங்கி பின் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும். அதன் பின் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையையும் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின் கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்க வேண்டும். இப்படித்தான் கிரிவலம் தொடங்க வேண்டும் என்பது நியதி. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கமாக நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சிவலோக பதவியை தரும். திங்கட்கிழமை கிரிவலம் இந்திர பதவியை தரும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் கடன் மற்றும் வறுமையை போக்கும். புதன்கிழமை கிரிவலம் கலைகளில் தேர்ச்சியையும் முக்தியையும் தரும். வியாழக்கிழமை கிரிவலம் ஞானத்தை தரும். வெள்ளிக்கிழமை கிரிவலம் வைகுண்ட பதவியை தரும். சனிக்கிழமை கிரிவலம் பிறவி பிணிகளை போக்கும். அஷ்டமி தினத்தன்று கிரிவலம் வந்தால் நம்மிடம் இருக்கும் தீய வினைகள் நீங்கும் என்பது ஐதீகமாகும். முழு பௌர்ணமியின் போது கிரிவலம் செல்ல வேண்டும். முழு நிலவின் கதிர்கள் நம் மீது படும் பொழுது நம் உடல் குளிர்ச்சி பெற்று மனம் அமைதி பெறும். அப்பொழுது நம் சிந்தனைகள் நல்லதாகவே வெளிப்படும். அந்த நாளில் கடவுள் ஒருவரை நம் மனதில் நிறுத்திக் கொண்டு நாம் கிரிவலம் செல்வதால் நம் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் நாம் நடந்து செல்லும் பொழுது நம் நுரையீரலின் சுவாசம் சீராக இருக்கும். இந்த காரணங்களால் சித்தர்கள் கிரிவலம் செல்வது நல்லது என்று கூறி வந்தனர். இதனால் நம் முன்னோர்கள் இதனை கடைபிடித்து வந்தனர். சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில்தான் சூரியன் மேஷ ராசியான தனது உச்ச வீட்டில் பலம் பெற்று நிற்கிறார். துலா ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பலம் பெற்று பயணம் செய்வார். சித்ரா பௌர்ணமி நாளில் விரதமிருந்து வழிபட நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சித்ரா பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான வில்வத்தால் அவருக்கு அர்ச்சனை செய்து கிரிவலம் வந்தால் நம்மிடம் இருக்கும் தீய வினைகள் நீங்கும் என்பது ஐதீகமாகும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவல பாதை சுற்றளவு 14 கிலோமீட்டர்.
ஆலய அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்பிகையையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ, ஆனந்தத்தை தரவல்லதோ, அதே அளவு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு இந்த மலையை கிரிவலம் வருவதால் உள்ளமும் உடலும் நலம் பெறும். மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கம்பீரமாக காட்சி தரும் அண்ணாமலையை சுற்றி எண்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. அவை முறையே இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என அஷ்டலிங்கங்கள் உள்ளன. ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. அஷ்டலிங்க தரிசனம் கிரிவலத்தின் முழு பயனையும் பக்தர்களுக்கு தருகிறது. நோய்களை தீர்க்கிறது, கடன்கள் அடைபடும், யம பயம் நீங்கும், குழந்தை பேறு கிட்டும், மனம் நிம்மதி பெறும். அது மட்டுமல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக விளங்குகின்றது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சுரத்குமார் ஆகியோரின் ஆசிரமங்கள் உள்ளன. கிரிவலம் செல்ல அனைத்து நாள்களும் உகந்த தினம் என்றாலும் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானது. கிரிவலம் செல்லும் போது நாம் சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்துக் கொண்டு அவரின் திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டு பக்தியுடன் நடந்து செல்ல வேண்டும். கிரிவலம் செல்லும் போது பஞ்சாட்சர நாமத்தை, அதாவது நமச்சிவாய சிவாய நம என்று உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும் போது நிதானமாக நடக்க வேண்டும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பின் ஒரு முறையேனும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று இந்த ஈசனின் அருளை பெற்றிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் ரிவ்யூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வர பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனேயே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். உங்களுடைய கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்ததுனாக்க வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப்பும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.